Hello friends, welcome back my channel. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆல் இன் ஒன் பிடிஎஃப் எடிட்டர் ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஆப்பில் நிறைய பெனிஃபிட்ஸை பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய இமேஜ் ஃபைல், பிடிஎஃப், பிபிடி இந்த மாதிரி நீங்கள் எக்ஸல் ஃபார்மேட், எம்எஸ் வேர்டில் இருக்கிறதுல உங்களுக்கு விருப்பமான ஃபார்மேட்டில் நீங்கள் கன்வெர்ட் பண்ணுறது, பிடிஎஃபாக பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணுறது, அதை கம்ப்ரஸ் பண்ணுறது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரே ஆப்பில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த ஆப்பை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப்போட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆப்போட ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான டூல்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் இந்த ப்ளஸ் ஐக்கானை நீங்கள் ப்ரெஸ் பண்ணாலே போதும். உங்களுடைய மொபைலில் உள்ள ஃபைல்ஸ் ஆப்ஷனை சூஸ் பண்ணி உங்கள் மொபைலில் இருக்க பிடிஎஃப் ஃபைலை நீங்கள் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்னலாம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா மேலே உள்ள த்ரீ டாட் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா இதை நீங்கள் கன்வெர்ட் பண்ணலாம். அதாவது கன்வெர்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான ஃபார்மேட் வேர்டில் வேணுமா, எக்ஸலில் வேணுமா, இல்லை பவர் பாயிண்டில் வேணுமான்றதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இமேஜஸ் கூட நீங்கள் கன்வெர்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி நீங்கள் எல்லா ஃபார்மேட்டும் நீங்கள் கன்வெர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா டூல்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஃபார்மேட்லாம் கன்வெர்ட் பண்ணலான்ற டீட்டெயிலாம் கொடுத்துருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃபாக வந்து வேர்ட், எக்ஸல், பிபிடிலேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிடிஎஃபாக ஃபஸ்ட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ நீங்கள் பிடிஎஃப்லேருந்து இமேஜாகவும் மாற்றிக்கலாம், அதை வேர்டாகவும் மாற்றிக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஃபார்மேட் ஆப்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. அண்ட் அதரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற பிடிஎஃப் ஃபைலை பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸ் பண்ணுவோம். அதாவது அதோட கேபியை பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா 2 அல்லது 3 அதுக்கு மேற்பட்ட ஃபைலை பார்த்தீங்கன்னா நீங்கள் மெர்ஜ் பண்ணிக்கலாம். அதாவது ஒரே பிடிஎஃப் ஃபைலாக மாற்றிக்க முடியும். அண்ட் அது மாதிரி இருக்கக்கூடிய மெர்ஜான ஃபைலை பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ணி தனியாக பிரித்து நீங்கள் எடுத்துக்கவும் முடியும். இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஆப்பை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் பிடிஎஃப் எடிட்டிங்கை ஈஸியாக பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.